துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான விதிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு திருத்தம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை ஆளுநர் RN ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட மோதலை அடுத்து தமிழக அரசு அமைத்திருந்த தேடுதல் குழுவிற்கு மாற்றாக கடந்த செப்டம்பர் மாதம் 3 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான புதிய தேடுதல் குழுக்களை அமைத்து ஆளுநர் உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் குறித்த வழக்கில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு உட்படாத நியமனம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களின் உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசும் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விதிமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மாற்றங்களை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்ற நல் எண்ணத்துடன் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநர் அமைத்த 3 தேடுதல் குழுக்களையும் திரும்பப் பெறுவதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் உயர்கல்வியின் நோக்கத்தை உறுதி செய்வதுடன் பல ஆயிரம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்காத வகையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று ஆளுநர் நம்புவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி ஆளுநரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அண்மையில் சந்தித்து பேசிய நிலையில் ஆளுநர் மாளிகை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.